ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் நிதி ஆணையம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். அரசு நிதியிலிருந்து உள்கட்டமைப்பு வசதிக்காக நகரத்துக்கு ரூபாய் 200 கோடி என வழங்க எத்தனை நகரங்களை யூனியன் அரசு தேர்ந்தெடுத்துள்ளது அப்படின்னா 20. அரசு நிதியிலிருந்து உட்கட்டமைப்பு வசதிக்காக நகரத்துக்கு ரூபாய் 200 கோடி என வழங்க எத்தனை நகரங்களை யூனியன் அரசு தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா 20. அடுத்த ஒரு பொறுத்துக எம்ஆர்டிபி அப்படின்னா என்ன அப்படின்னா நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல். எம்ஆர்டிபி அப்படின்னா என்ன? நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல். எஃப்இஎம்ஏ அப்படின்னா என்னென்னா அந்நிய செலவாணியை பராமரித்தல். எஃப்இஎம்ஏ அப்படின்னா அந்நிய செலவாணியை பராமரித்தல். எஃப்இஎம்ஏனா என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அடுத்து தொழில் தகராறு சட்டம். தொழில் தகராறு சட்டம் அப்படின்னா தொழில் அமைதியை ஊக்குவித்தல். தொழில் தகராறு சட்டம் எதுக்கு? தொழில் அமைதியை ஊக்குவித்தல். செல்வ வரி அப்படிங்கிறது பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். ஆன்சர் வந்து டி. பின்வருவனற்றுள் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரிகள் நிகர வருவாயின் பங்குகள் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதியுறவை பராமரிப்பது. இது எல்லாமே யாருடைய செயல்பாடு அப்படின்னா நிதி ஆணையத்தின் செயல்பாடு. ஆன்சர் வந்து 1, 2, 3. பின்வருவனவற்றுள் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னா வரிகளின் நிகர வருவாயின் பங்குகள் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதியுறவை பராமரிப்பது. ஆன்சர் வந்து 1, 2, 3. பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும் அப்படின்னா அரசின் செலவு. பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும் அப்படின்னா அரசின் செலவு. வங்கி வீதம், வெளியங்காடி நடவடிக்கை, ரொக்க இருப்பு வீதம் இதெல்லாமே வந்து நிதி கொள்கைக்கு கீழே வராது. நிதி கொள்கைக்கு கீழே வர்றது வந்து இதில் கொடுத்துருக்கிறதுல அரசின் செலவு. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து என்.கே. சிங். 2020லேருந்து 2025 வரைக்குமே அவர் தான் இருப்பார். 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து என்.கே. சிங். நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையத்தையும் கூட்டி கிடைக்கிறது என்ன அப்படின்னா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைப்பது நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2019-2020. முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு 2019-20 நிதியாண்டில் ரூபாய் 1,05,000 கோடி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பொறுத்துக நம்ம அந்த நிதிக்குழு வந்து அதுக்கு யார் இப்போ தலைவர் அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கணும். நிதி ஆணையத்துடைய தலைவர்கள் வந்து வரிசை பட்டியல் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2வது நிதிக்குழு, 7வது நிதிக்குழு, 12வது நிதிக்குழு. இதுக்கு வந்து தலைவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. 2வது நிதிக்குழுக்கு யார்? சந்தானம். 2வது நிதிக்குழுக்கு சந்தானம். 7வது நிதிக்குழுக்கு சாலட். 7வது நிதிக்குழுக்கு வந்து சாலட்டு. அடுத்து 12வது நிதிக்குழு. 12வது நிதிக்குழுக்கு யார்? ரங்கராஜன். அப்போ ஆன்சர் வந்து ஏ. 2வது நிதிக்குழுக்கு யார்? சந்தானம். 7வது நிதிக்குழுக்கு வந்து சாலட். 12வது நிதிக்குழுக்கு வந்து ரங்கராஜன். அப்போ ஆன்சர் வந்து ஏ. இது வந்து அந்த முதல் நிதிக்குழுலேருந்து 15 நிதிக்குழு வரைக்கும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல் நிதிக்குழுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நியோகி. ஃபஸ்ட்டு வந்து நியோகி, அடுத்து சந்தானம், சந்தா, அப்புறம் பார்த்தோன்னா ராஜமன்னார், அப்புறம் வந்து மகாவீர் தியாகி, பிரமானந்த ரெட்டி, அப்புறம் பார்த்தோன்னா சாலட், சவான், சால்வே. 7, 8, 9 பார்த்தோன்னா சாலட், சவான், சால்வே. அப்படியே ரைமிங்காகவே வரும். ஃபஸ்ட்டு நியோகி, சந்தானம், சந்தா. இது வந்து ரைமிங்காகவே இருக்கும். நியோகி, சந்தானம், சந்தா. 1, 2, 3. அடுத்து பார்த்தோன்னா 4, 5, 6 யார் அப்படின்னா ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரமானந்த ரெட்டி. 4, 5, 6 வந்து ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரமானந்த ரெட்டி. அடுத்து பார்த்தோன்னா 7, 8, 9 பார்த்தோம் அப்படின்னா சாலட், சவான், சால்வே. சாலட், சவான், சால்வே. அடுத்து பார்த்தோன்னா 10, 11, 12 பார்த்தோம் அப்படின்னா பந்த், குஸ்ரோ, ரங்கராஜன். 10, 11, 12 யார்? பந்த், குஸ்ரோ, ரங்கராஜன். அடுத்து 13, 14. 13 வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் எல் கேல்கர். 13 வந்து விஜய் எல் கேல்கர். 14 வந்து ஒய்வி ரெட்டி. 14 வந்து ஒய்வி ரெட்டி. 15 நமக்கு தெரியும் என்.கே. சிங். இந்த ஆர்டர் படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து 15வது நிதி ஆணையத்தின் தலைவர். 15வது இப்போ இருக்கக்கூடிய நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? என்.கே. சிங். எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா 2015 to 2020.
ஏன்னா 15வது நிதிக்குழு என்ன பண்ணுது, இப்போ இது 14க்கு கேட்டிருக்காங்க. 14க்கு வந்து 2005 டு 2020, 15வது நிதிக்குழு வந்து 2020 டு 2025. நமக்கு 14 தான் கேட்டிருக்காங்க, அதனால் 2005 டு 2020. இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து குடியரசுத் தலைவர். அடுத்து, எது வந்து பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணியாக உள்ளது அப்படின்னா நிதி கொள்கை. நிதி கொள்கை வந்து பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணியாக இருக்குது. எது அப்படின்னா நிதி கொள்கை. நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இதான் ஃபஸ்ட் வந்து சவான் கொடுத்துருக்காங்க. சவான் வந்து பார்த்தோன்னா 7, 8, 9 யார் சொன்னோம், சாலட், சவான், சால்வே. அப்போது இதில் வந்து சவான் கொடுத்துருக்காங்க. சவான் வந்து எட்டாவது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து சந்தானம், இது 1, 2, 3 என்ன பார்த்தோம், நியோகி, சந்தானம், சந்தா. அப்போ சந்தானம்ங்கிறவர் வந்து 2வது நிதிக்குழு. அடுத்து பந்து கொடுத்துருக்காங்க. பந்து அப்படின்னா 10 வச்சுக்கோங்க. பந்து 10 வச்சுக்கோங்க. பந்துங்கிறது 10வது நிதிக்குழு. அடுத்து மகாவீர் தியாகி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நியோகி, சந்தானம், சந்தா சொன்னோமா. அடுத்து 3க்கு அப்புறம் 4, 5, 6 தான் அவர் வருவார். 4, 5, 6 யார் பார்த்தோம், ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரமானந்த ரெட்டி. 4, 5, 6 அவங்க. அப்போ மகாவீர் தியாகி வந்து 5வது நிதிக்குழு. இப்போ இதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணோன்னா 2, 4, 1, 3 வரும். இப்போ ஆன்சர் பி, 2, 4, 1, 3. நிதி ஆணையத்தின் தலைவர் பார்த்தோன்னா சவான்கிறவர் எங்கே வராரு, சாலட், சவான், சால்வே. அதாவது 7, 8, 9 வருவாங்க. சாலட், சவான், சால்வே எங்கே வருவாங்க, 7, 8. அப்போ 8வது சவான் வராரு. அடுத்து சந்தானங்கிறது நியோகி, சந்தானம், சந்தா. அப்போ 2வது. பந்துங்கிறது 10. மகாவீர் தியாகி வந்து 5, 6, 4, 5, 6 வருவார். ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரமானந்த ரெட்டி. அதில் வந்து 5வது வருவார் மகாவீர் தியாகி. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதுதான் என்ன அப்படின்னா மறுநிதியாக்க நிறுவனம். இதில் கொடுத்துருக்கிறதுல எது மறுநிதியாக்க நிறுவனம் அப்படின்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. அதாவது நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்திக்காகவும், நமக்கு அதனை கேட்டிருக்காங்க, மறுநிதியாக்க நிறுவனம் எது அப்படின்னா அப்போ நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியினை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்திக்காகவும் முதலீட்டுக்காகவும் வேளாண்மை, சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள், கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கு என்ன பண்ணுது, மறுகடனை வழங்குகிறது. வழங்குது. அடுத்தது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 100 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினருக்கு வேலை அப்படிங்கிறது உத்தரவாதம் அளிக்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நிதியாண்டுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வந்து அளிக்கப்படுது. அடுத்து நிதிக்குழுவில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. நிதிக்குழு அப்படிங்கிறது என்ன, ஒரு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க மாநிலங்களுக்கு அனுமதி யார்கிட்ட பெறணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட பெறணும். நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி வந்து யார்கிட்ட பெறணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் பெறணும். கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு இல்லாத ஒன்றை குறிப்பிடவும். அதாவது நிதி ஆணையத்தினுடைய செயல்பாடு எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வரிகளின் நிகர வருவாயினை மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையில் விநியோகிக்க பரிந்துரைக்கும். நிதி ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா வரிகளுடைய நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே விநியோகிக்க வந்து பரிந்துரைக்கும். மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்யும். மாநிலங்களுக்கு என்னென்ன மானியம் கொடுக்கணுமோ அந்த கொள்கைகளை எல்லாம் பரிந்துரை செய்யும். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியினை அதிகரிக்க நடவடிக்கைகளை மொத்தமாக அந்த நிதி சம்மந்தப்பட்ட எல்லா பரிந்துரையும் அதுதான் கொடுக்கும். அதாவது மாநில அரசுகளுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, அதே மாதிரி மாநிலங்களுக்கு மானியங்கள் கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்கிறது. அதே மாதிரி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுக்கு அவங்களுடைய வளங்கள் வந்து கூடுதலாக பண்ணுறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன நிதி கொடுக்கலாம் மாநிலங்களுக்கு அப்படிங்கிற பரிந்துரை இதெல்லாமே பண்ணுது. நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்தல் இது வந்து வராது. நிதி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அது பண்ணும். நாட்டின் வளம் சம்மந்தப்பட்டது வந்து வராது. அதனால் வந்து இதில் எது செயல்பாடு இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் டி.
15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? என்.கே. சிங். 15 நிதிக்குழு கேட்பாங்க, இல்லைனா 14வது நிதிக்குழு கேட்பாங்க. 15 அப்படின்னா என்.கே. சிங்கு, 14 அப்படின்னா ஒய்.வி. ரெட்டி, அப்படியே 13 கேட்டாங்கன்னா யார்? விஜய் எல். கேல்கர், 12 கேட்டாங்கன்னா ரங்கராஜன், 11 கேட்டாங்கன்னா குஸ்ரோ, 10 கேட்டாங்கன்னா யார்? 10னா பந்த். அந்த மாதிரி நம்ம நிதிக்குழு அந்த ஆணையத்தோட வரிசை தெரிஞ்சால் அப்படி நம்ம வந்து எழுதிடலாம். அடுத்து 13வது நிதிக்குழுவின் தலைவர். 13வது நிதிக்குழு யார்? விஜய் எல். கேல்கர். 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? விஜய் எல். கேல்கர். 13வது நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து விஜய் எல். கேல்கர். இப்போ காமனாக கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். நிதி கொள்கையின் நோக்கங்கள். நிதி கொள்கையினுடைய நோக்கங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, முழு வேலைவாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதன உருவாக்கம், சம வட்டார வளர்ச்சி. இது எல்லாமே வந்து நிதி கொள்கையினுடைய நோக்கங்கள். இதெல்லாம் இருக்குது நிதி கொள்கையில். முழு வேலைவாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதன உருவாக்கம், சம வட்டார வளர்ச்சி. அடுத்து வரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசுக்கு மக்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துறது தான் வரி. வரினா மக்கள் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசுக்கு செலுத்துறது. அடுத்து விகிதாச்சார வரி அப்படின்னா, வரியின் அடிப்படையை கருத்தில் கொள்ளாது அனைவருக்கும் ஒரே வரி வீதம். விகிதாச்சார வரி அப்படின்னா என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே வரி வீதம் தான் விகிதாச்சார வரி. வளர்வீத வரி அப்படின்னா, வருமானம் உயர உயர என்ன பண்ணும்? வரியும் உயரும். தேவீத வரினா, வருமானம் உயர உயர வரி வந்து குறையும். உள்நாட்டு பொதுக்கடன் அப்படின்னா என்னென்னா, உள்நாட்டு மக்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் அரசு வந்து கடன் பெறுறது தான் உள்நாட்டு பொதுக்கடன். வெளிநாட்டு பொதுக்கடன் அப்படின்னா, வெளிநாட்டு பன்னாட்டு அமைப்புகள்கிட்டருந்து கடன் பெறுறது. பொது நிதி கொள்கை அப்படின்னா, அரசின் வரவு செலவு சார்ந்த கொள்கை தான் பொது நிதி கொள்கை. வரவு செலவு பற்றாக்குறை அப்படின்னா, அரசின் எதிர்பார்க்கப்பட்ட வருவாய்க்கும் திட்டமிட்ட செலவுக்கும் உள்ள வேறுபாடு. வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னா, அரசின் ஓராண்டிற்கான வருவாய், செலவு ஆகியவை சார்ந்த நிதிநிலை அறிக்கை தான் வரவு செலவு திட்டம், பட்ஜெட்னு சொல்லுவோம்ல. கூட்டமைப்பு நிதி அப்படின்னா என்னென்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதி ஒதுக்கீடு பற்றியது. கூட்டமைப்பு நிதினா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி ஒதுக்கீடு பற்றியது. உள்ளாட்சி நிதினா இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி சார்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம்? உள்ளாட்சி நிதி அப்படின்னு சொல்கிறோம். உள்ளாட்சி நிதினா இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி சார்ந்தது தான் உள்ளாட்சி நிதி.